ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ரீசெண்டாக நாங்கள் ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிங்கசந்திராவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டோரோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10:30 to 8:30 டெய்லி இந்த ஸ்டோர் வந்து ஓப்பனில் இருக்கும், நோ ஹாலிடேஸ். நான் ஷாப்போட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாங்க இப்போ ஸ்டோருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் 40 to 50% ஆஃபர் கிடைக்கும். அது எப்படி உங்களுக்கு 50% ப்ரைஸ் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கம்பெனிஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் அந்த இயர்க்குள்ளே சேலாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2021-20 இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் சேல் ஆகிருக்காது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 50% ஆஃபர் கொடுத்து ஸ்டாக்லாம் கிளியர் பண்ணுவாங்க. தென் அதுவும் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் டென்ஸ் மார்க்ஸ்லாம் இருந்தால் அதை டிஸ்பேச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஷோரூமுக்கு போனீங்கன்னா அங்கே சில டெமோ ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்படி ஆஃபரில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதெல்லாம் ப்ராப்ளமான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் மைனரான ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸ் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக நல்லா தரோவாக செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். தென் இங்கேயே பார்த்தீங்கன்னா சில டேர்ம் ஆஃப் சேல்ஸ் போர்ட் போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பில்லிங்க்கு முன்னாடியே ப்ராடக்டோட அக்சசரிஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துடணும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்லிங் செக்ஷனுக்கு வரணும். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸும் ரீஃபர்பிஷ்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் டென்ஸ்லாம் இருக்கலாம்னு போட்டிருக்கு. தென் தேர்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வாரண்ட்டி கிடையாதுன்னு போட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் நம்ம ப்ராடக்டை வாங்கிட்டா அதை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்கு. தென் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னா, ஒரு பில்லிங்க்கு ஒரு ப்ராடக்ட் தான் தருவாங்க, 2 இல்லை 3 சேம் ப்ராடக்ட்லாம் தர மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் 2 மிக்ஸி வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து பில்லிங் போட வேண்டியது இருக்கும். எதுக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டில் புரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ரீசேலர்ஸ்க்கோ இல்லை டீலர்ஸ்க்கோ சேல் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க. எதுக்குன்னு உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ஸ், மிக்சி, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ், கெட்டில், மைக்ரோவேவ் ஓவன், ஏர் ஃப்ரையர், சாண்ட்விச் மேக்கர், தோசை தவா, பேனு, குக்கரு, மாப் ஸ்டிக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ், டஸ்ட்பின்ஸு, வேக்யூம் கிளீனர்ஸு, ஃபோல்டபுள் லேட்டஸ்ட்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே இருக்காது. இங்கே என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ அது மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். ஆனால் இவங்கக்கிட்ட கோடவுன் இருக்குது, அதில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி நீங்கள் கேட்ட ப்ராடக்ட்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்க. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நோ வாரண்ட்டி, நோ கேரண்டி. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகணும். என்னை கேட்டால் நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்டை வாங்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஷோரூமில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் மினிமம் 2 years கேரண்டி தருவாங்க. பட் மோஸ்ட்டாக புது ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபஸ்ட்டு 2 yearsக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. தென் அதுக்கு மேலே நம்மளே வந்து செலவு பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக வாங்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தமாக 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அதோட ப்ரைஸ் டேக் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதுலேயே. ஸோ எஸ்பின்னு போட்டிருக்கோம். எஸ்பின்னா ஸ்பெஷல் ப்ரைஸுன்னு அர்த்தம். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இந்த ஸ்டோரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. பட் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே வந்துடணும். ஒரு 2 weeks இல்லை 3 weeks லேட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் சஜஷன் கொடுங்க, எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம், கண்டென்ட் எப்படி கொடுக்கலான்றது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது சஜஸ்ட் பண்ணுங்கள். சிம்னிஸ்லாம் இங்கே வெறும் 5,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒரிஜினல் எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,300 கிட்ட போட்டிருக்கு பாருங்கள். பட் அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் கரண்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானில் போயிட்டு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை போட்டு பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் வெறும் 7,000, 8,000 அந்த ரேஞ்சில் தான் ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,000 கிட்ட வருது. இங்கே ஹாப் கூட வச்சுருக்காங்க.
ஹாபெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 9000 கிட்ட சொன்னாங்க ப்ரைஸு. கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்களும் இங்கே ஒரு 4 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம். 2 மிக்ஸி, ஒரு சாண்ட்விச் மேக்கர், அப்புறம் ஒரு 2 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இதுதான் அந்த மிக்ஸி. இது மாதிரி அந்த ப்ராடக்ட்டை அங்கேயே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி பில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ நான் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிடுறேன். அந்த மிக்ஸியோட ப்ரைஸ் வந்து 3300. அது மாதிரி 2 மிக்ஸி வாங்கியிருந்தோம். அப்புறம் சாண்ட்விச் மேக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ். அப்புறம் அந்த 2 லிட்டர் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஆகுது. அந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து லைட்டாக டென்ட் இருந்துச்சு. ஸோ வேறு ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டோம். உள்ள கோடவுன்லேருந்து வேறு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ காய்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஸ்டோரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பெரிய ப்ராடக்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இங்கே பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பேன்ஸு, கடாய், குக்கர்ஸு, தோசை தவா, மில்க் பாட்டு, பிரியாணி பாட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அதெல்லாம் ஸ்டீலுன்றதால நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். தென் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டிக்கோட அக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஓடிஜி பாருங்கள். இந்த ஓடிஜியோட ப்ரைஸ் வெறும் 5500 தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டென்ட் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர்ஸ்க்கு வர முடியலன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிக்க முடியும். பட் டெலிவரி சார்ஜஸ் இன்க்ளூடட். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின அந்த 4 ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த மாதிரி பில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ guys, thanks for watching my video. Have a nice day and bye. Take care.